இவைக்காக நான் இங்கு இருக்கிறேனா, என்னுடைய தூய்மையை இது கெடுக்கிறதுவா என்ற ஒரு முக்கியமான மனப்போராட்டத்துக்கு இமாம் கசாலி வந்தார். இது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம், இமாம் கசாலியும் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று தத்துவத்தை மிக ஆழ்ந்து படித்தார். அந்த கிரேக்க தத்துவங்களை, ஏனைய தத்துவங்களை மிகவும் ஆழ்ந்து படித்தார். ஆழ்ந்து படித்ததன் பின்னால் அவர்களுக்கும் ஒரு சிந்தனை போராட்டம் கொண்டு வந்தது. குர்ஆனும் ஹதீஸும் சொல்கின்ற அல்லாஹ், குர்ஆனும் ஹதீஸும் சொல்கின்ற மறுமையினால், குர்ஆனும் ஹதீஸும் சொல்கின்ற ஏனைய நம்பிக்கைகள், சட்டங்கள், இவையெல்லாம் உண்மைதானா, அல்லது கிரேக்க தத்துவம் விளக்குகின்ற இந்த சிந்தனை பின்னணியில் தான் நான் இந்த வாழ்வையும் இந்த பிரபஞ்சத்தையும் அதனோடு சம்பந்தப்பட்ட உண்மைகளை விலகிக் கொள்ள வேண்டுமா, எது மிகவும் சரியானது என்ற ஒரு பெரிய ஒரு மனப்போராட்டத்துக்கு இமாம் கசாலி வந்தார். வரலாற்றின்படி 488 ஹிஜ்ரி 488 ரஜப் மாதம் இந்த மனப்போராட்டத்திலேயே இமாம் கசாலி 6 மாதங்களை கடத்தினார். அந்த மனப்போராட்டத்தின் போது இமாம் கசாலிக்கு அது ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்து சாப்பிட முடியாத அளவுக்கு, தூங்க முடியாத அளவுக்கு பெரும் சிக்கலுக்கு உட்பட்டார். நோய் பிடித்தவர் மாறினார். அந்த வேளைகளில் இமாம் கசாலி திரும்ப திரும்ப அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ததாக அவர்களே சொன்னார்கள், யா அல்லாஹ், உலகுக்கும் மறுமைக்கும் இடையிலான இந்த போராட்டத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தான். என்ன பொருள், என்ன அதனால் சொல்ல வருகின்றார்கள் என்றால், இமாம் கசாலிக்கு பல்கலைக்கழக பேராசிரியர், உலகத்தில் மிகப்பெரிய அறிஞன், யாரோடு வாதாடினாலும் வெற்றி பெறுகின்ற நாவன்மையும் கடும் திறமையும், இவற்றையெல்லாம் விட்டு விட்டு செல்வதா? நான் தூய்மை இல்லை என்றால் என்ன செய்ய வேண்டும்? அவை எல்லாவற்றையும் விட்டு விட்டு போக வேண்டும், கீழிறங்க வேண்டும். அந்த பேராசிரியன் என்ற தலைமையிலிருந்து, சமூகத்தில் மிகப்பெரிய அறிஞன் என்ற தலைமையிலிருந்து கீழிறங்க வேண்டும். இறங்குவது உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, மிகவும் சிரமமானது. ஒரு சின்ன சேரில் உட்கார்ந்தால் கூட இறங்குவது எவ்வளவு கஷ்டம் நான் சொல்ல வேண்டிய அவசியம். ஒரு சின்னோரு சேர், ஒரு ஆட்சி சேர்ன்னு வச்சுக்கொள்ளுங்க, அல்லது ஒரு பெரிய ஒரு லெக்சரர்னு வச்சுக்கொள்ளுங்க, உலகத்தில் ஒரு ஃபேமஸான ஒரு ஆளுன்னு வச்சுக்கொள்ளுங்க, அதனை விட்டு இறங்குவது என்பது மிகவும் சிரமமானது. எனவே இவை எல்லாவற்றையும் விட்டு இறங்கி நான் செல்வதுவா? நான் தூய்மையாக படிப்பிக்கவில்லை, நான் தூய்மையாக எழுதவில்லை, நான் தூய்மையாக பேசவில்லை, எனவே நான் செய்கின்ற எந்த வேலைக்கும் அல்லாஹ்விடத்திலிருந்து கூலி கிடைக்க மாட்டார். உலகத்துக்கு மட்டும்தான் நான் ஃபேமஸாக இருப்பேன். எனவே இதனை விட்டு நான் பின்வாங்கி செல்வதுவா, அல்லது இந்த உலகத்தை கட்டிப்பிடித்துக் கொண்டு வாழுவதுவா என்று ஒரு பெரிய மனப்போராட்டத்துக்கு இமாம் கசாலி உட்பட்டார். பின்னர் முடிவுக்கு வந்தார்கள், இந்த சமூகத்தை விட்டே செல்லுவோம் என்ற முடிவுக்கு வந்தார். எனவே எல்லா பதவியையும் தூக்கி எறிந்து விட்டு சென்று விட்டார். முதலாவது ஹஜ்ஜுக்கு போனார்கள். பிறகு இமாம் கசாலியே காணவில்லை. எங்கு என்று உலகமே அவர் எங்கே இருக்கிறார் என்று தெரியாத அளவுக்கு கிராமப்புறங்களில் போய் வாழ துவங்கினார். சிரியாவின் சில கிராமங்களில் போய், பாலைவனங்களுக்கு அண்மைய பகுதிகளில் சின்ன ஒரு குடிசையில், இன்னொரு வீட்டில் இடத்தை மாற்றி மாற்றி மிகவும் எளிய கோலத்தில் வாழ துவங்கினார். அதாவது மிக உயர்ந்த ஒரு தரத்தில் இருந்த ஒரு மனிதன் உலகம் புகழ்கின்ற அறிஞராகவும், இஸ்லாமியா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியராகவும், ஆட்சியாளர்களுக்கு மிகவும் நெருக்கமானவராகும், ஆட்சியாளர்கள் ஆலோசனை சொல்லக்கூடிய ஆட்சியாளருக்கு மிகவும் நெருக்கமாகவும் இருந்த இமாம் கசாலி முழுக்க முழுக்க சமூகத்தை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு, தன்னுடைய அவ்வளவு பட்டம் பதவி எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு, ஆலே இமாம் கசாலி என்ற ஒரு நபரே இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு தூரமாகி, பக்தாதை விட்டு தூரமாகி வெளியேறி சென்றார் என்பது வரலாறு சொல்லுகின்ற ஒரு பெரிய ஒரு உண்மை. 10 வருடங்களின் பின்னர் தான் மீண்டு வந்தார். 10 வருட காலம் கசாலியை காணவில்லை. எங்கு போனார் என்று தெரியாத அளவுக்கு இமாம் கசாலி வெளியேறி சென்றார்கள் என்று வரலாறு சொல்கிறது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, இது உண்மையில் யாருமே சாதிக்க முடியாத அல்லது சாதிப்பதற்கு மிகவும் கஷ்டமான ஒரு உண்மைதான் இந்த உண்மை. சமூகத்தை விட்டே ஒதுங்கி சென்ற ஒரு உண்மை. ஏன் ஒதுங்கி சென்றார்கள், எப்படி திரும்ப தன்னை உருவாக்கி கொண்டார்கள் என்றால், இமாம் கசாலி அவர்கள் சிந்தித்தார்கள், நான் என்னை முதலாவது அல்லாஹ்வுக்குரியவன் என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு மனப்போராட்டத்தை, இறை நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த 10 வருடங்களும் பாடுபட்டார். மனதில் இருக்கின்ற
மனோ இச்சைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்காகவும், மனதில் இருக்கின்ற பெருமை, கௌரவம் இவற்றை தேடுகின்ற மனப்போக்கு, புகழ் இவற்றை தேடுகின்ற மனப்போக்கிலிருந்து விடுதலை பெறுவதற்காகவும் இந்த 10 வருடங்கள் இமாம் கஸ்ஸாலி போராடினார். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் எல்லோருக்கும் இருக்கின்ற ஆகப்பெரிய குறைபாடுகள் ஒன்றுதான் இந்த புகழ் ஆர்வம். யாரும் புகழ்ந்தால் எங்களுடைய உச்சி குளிர்ந்து போகும். இது எங்கள் எல்லோருக்கும் இருக்கின்ற பலவீனம். கௌரவத்தை எதிர்பார்ப்பது, முகஸ்துதியாக நடந்து கொள்வது, சத்தியமும் அசத்தியமும் ஒரு புறம் இருக்க, ஒருவருடைய மனதை புண்படுத்தக்கூடாது என்பதற்காக, அல்லது ஒருவருடைய முகஸ்துதிக்காக சத்தியத்தை அசத்தியமாகவும் அசத்தியத்தை சத்தியமாகவும் சொல்கின்ற போக்கு நிறைய எங்களிடத்திலே இருக்கு. இந்த உலகத்தில் கௌரவமும் பெருமையும் தேடுகின்ற போக்கு எங்கள் நிறைய பேரிடத்தில் இருக்கின்ற ஆகப்பெரிய பலவீனம். இந்த பலவீனங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும். அப்போதுதான் நான் மக்களுக்கு சத்தியத்தை சரியாக சொல்ல முடியும் என்று இமாம் கஸ்ஸாலி கருதினார். எனவே மனதோடு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடாத்தினார்கள். தான் அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவனாக மாற வேண்டும் என்பதற்கு இந்த 10 வருட காலங்களும் கடுமையான ஒரு போராட்டத்தை, பயிற்சியை இமாம் கஸ்ஸாலி மேற்கொண்டார். அதற்கு அவர்கள் சொன்ன வழி தஸவுஃப். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோமோ ஏற்றுக்கொள்ளாதா இருக்கிறாமோ அது 2வது விஷயம். ஆனால் இமாம் கஸ்ஸாலி சொன்ன தீர்வு தஸவுஃப் வழிமுறைதான் அதற்கு சிறந்தது. சூஃபித்துவ சிந்தனையின் ஊடாகத்தான் இதனை காண முடியும் என்று இமாம் கஸ்ஸாலி அவர்கள் சொன்னார்கள். அந்த கருத்து வேறு தனியாக விளக்கப்பட வேண்டிய ஒரு கருத்து. நான் அதனை எடுத்து இங்கு விளக்க வரவில்லை. இமாம் கஸ்ஸாலியின் கருத்தை மட்டும் சொல்கின்றேன். அது சரி அல்லது அது பிழை என்பது 2வது விஷயம். ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, ஆன்மீக ரீதியான போராட்டம் மிகவும் அடிப்படையானது. அதுக்கு தஸவுஃப் என்று பேர் சொல்லுங்கள், அல்லது தஸ்கியா என்று சொல்லுங்கள், வேறு ஏதாவது பேர் சொல்லுங்கள். ஆனால் இது எல்லோரும் ஒத்துக்கொள்கின்ற ஒரு உண்மை. அதாவது மனப்போராட்டம் குர்ஆன் எப்பொழுதும் வலியுறுத்தின, ஹதீஸ் எப்பொழுதும் வலியுறுத்திய உண்மை. எனவே ஆன்மீக ரீதியாக ஒரு மனிதன் போராடி அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக மாறுவது என்பது இஸ்லாத்துடைய மிகப்பெரிய அடிப்படை என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே இமாம் கஸ்ஸாலி அவர்கள் ஆன்மீக ரீதியான ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். சூஃபித்துவம் என்ற சொற்பிரயோகத்தை விட்டு நாங்கள் சொல்வோம், ஆன்மீக ரீதியான ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அல்லாஹு ஆலம். ஆனால் இமாம் கஸ்ஸாலியுடைய எழுத்துக்களையும் அவர்களுடைய நடத்தை பற்றி வரலாற்று அறிஞர்கள் எழுதியிருக்கின்ற வார்த்தைகளையும் நாங்கள் வாசிக்கின்ற போது எங்களுக்கு தெளிவாகிறது, இமாம் கஸ்ஸாலி ஆன்மீக நிலையில் ஆக உயர்ந்த நிலைக்கு சென்றார்கள், ஆக உச்சத்துக்கு சென்றார்கள் என்று எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. அது யாராலும் மறுக்கப்படாத ஒரு பெரியோர் உண்மை. இமாம் இப்னு தைமியா அவர்கள் கூட, இமாம் கஸ்ஸாலியை விமர்சித்த இமாம் இப்னு தைமியா கூட, சில இடங்களில் இமாம் கஸ்ஸாலியுடைய சிந்தனைகளை ஒத்துக்கொள்ளாத இப்னு தைமியா கூட இந்த கருத்தை ஒத்துக்கொண்டார்கள். இமாம் கஸ்ஸாலி ஆன்மீக ரீதியாக ஆக உயர்ந்த நிலைக்கு சென்றார்கள் என்பதனை ஒத்துக்கொண்டார். இது ஒரு விஷயம். 2வது விஷயம், இமாம் கஸ்ஸாலி தத்துவ சிந்தனைகளை தன்னுடைய இந்த 10 வருட காலங்களில் மிக கவனமாக ஆராய்ந்தார். அல் குர்ஆனையும் தத்துவ சிந்தனைகளையும் மிக ஆழ்ந்து ஆராய்ந்தார். எங்கே உண்மை இருக்கிறது, எங்கே பிழை இருக்கிறது, இவற்றை நான் எப்படி பார்க்க வேண்டும் என்பதனை மிகவும் கவனமாக ஆழ்ந்து ஆராய்ந்தார். பாத்தினியாக்கள் சொல்கின்ற உண்மைகள் என்னது, தத்துவ ஞானிகள் சொல்கின்ற உண்மைகள் என்னது, லாகிரி சிந்தனை போக்கு கொண்டவர்கள் சொல்கின்ற உண்மை என்னது, அஷரி மதுஹபினர் சொல்கின்ற உண்மை என்னது, இப்படி எல்லா சிந்தனைகளையும் கடுமையாக ஆராய்ந்தார். இதனை இமாம் கஸ்ஸாலியே சொல்லி காட்டுகின்றார்கள். இஸ்லாம் உலகத்தில் என்னென்ன சட்ட பிரிவுகள் அல்லது சிந்தனை பிரிவுகள் அல்லது தத்துவ பிரிவுகள் இருந்தனவோ அவற்றையெல்லாம் நான் மிகவும் ஆழ்ந்து ஆராய்ந்தேன் என்று இமாம் கஸ்ஸாலியே சொல்லி காட்டுவார். இந்த 10 வருட காலங்களாக அப்படி இமாம் கஸ்ஸாலி ஒரு முடிவுக்கு வருவதற்காக, ஒரு சிந்தனை ரீதியான ஒரு முடிவுக்கு வருவதற்காக இமாம் கஸ்ஸாலி அவற்றையெல்லாம் மிக கடுமையாக ஆழ்ந்து ஆராய்ந்தார். 10 வருடங்களின் பிறகு இமாம் கஸ்ஸாலி ஒரு புதிய மனிதனாக சமூகத்துக்கு வந்தார். 2 வகையில் அவர்கள் புதிய மனிதன். ஒன்று, ஆன்மீக ரீதியாக ஆக உயர்ந்த நிலை, மிக தூய்மையான ஒரு நிலை, யாருடைய புகழையும் எதிர்பார்த்து யாருடைய முகஸ்துதிக்கும் அடிபணிந்து எந்த மன்னனுக்கும் பின்னால் செல்ல முடியாத அந்த மனோநிலையோடு
அவர்கள் வந்தார்கள். எனவேதான் அப்பாஸ் மஹ்மூதுல் அக்காத் நவீன காலத்தில் வாழ்ந்த ஒரு பெரிய ஒரு இஸ்லாமிய அறிஞர், அவர் சொல்வார்கள், இமாம் கசாலியுடைய இந்த தூய்மை தான் அவர்கள் தத்துவத்தை கவனமாக ஆராய்வதற்கு, ஏனைய கலைகளை கவனமாக ஆராய்வதற்கு அடிப்படை காரணமாகவும் அமைந்தது. ஏன் அப்படி சொல்கின்றோம் என்றால், மதிப்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் எந்த ஒரு பிரச்சனையை அல்லது எந்த ஒரு சிந்தனையை ஆராய போனாலும் எங்களுடைய மனோ இச்சைகள் அதில் பாதிப்பு செலுத்துவதுண்டு. எந்த ஒரு கருத்தை நாங்கள் படித்தாலும், எந்த ஒரு கருத்தை விளங்க போனாலும், எதனை நாங்கள் ஆய்வு செய்ய போனாலும், எதற்கு நாங்கள் தீர்வு சொல்ல போனாலும் கண்டிப்பாக தவிர்க்க முடியாமல் மனிதன் என்ற வகையில் மனோ இச்சை கொஞ்சம் அங்காடிஞ்சால் வேலை செய்துவிடும். அந்த மனோ இச்சையை விடுத்து எந்த அளவு தூரம் விடுதலை பெறுகின்றார் ஒரு மனிதன், அவனால் தான் நடுநிலையாக நின்று சத்தியம் இதுதான் அசத்தியம் இதுதான் என்று மிக தெளிவாக சொல்ல முடியும். அந்த மனோநிலைக்கு இமாம் கசாலி வந்தார்கள் என்று அப்பாஸ் மஹ்மூதுல் அக்காத் அவர்கள் சொல்வார்கள். எனவே இந்த வகையில் தான் இமாம் கசாலி இங்கிருந்து திரும்பி 10 வருடங்களின் பிறகு திரும்பி வந்த போது அவர்கள் அத்தகைய ஒரு பெரிய ஒரு மாற்றத்தோடு ஒரு புதிய மனிதராக வந்து சேர்ந்தார். இப்போது சிந்தித்து பாருங்கள், 488 ஹிஜ்ரி 488 இமாம் கசாலி சமூக வாழ்க்கையை விட்டு பின்வாங்கி சென்றார். 10 வருடங்கள் என்றால் எவ்வளவு காலம்? ஹிஜ்ரி 498 தான் திரும்பி வந்தார். அதன் பிறகு அவர்கள் வாழ்ந்தது 7 வருடங்கள். 505 மௌத். அவர் வாழ்ந்தது 7 வருடங்கள். அந்த 7 வருடங்களில் தான் இமாம் கசாலி ஒரு மிகப்பெரிய ஒரு சிந்தனை பாதிப்பை அந்த சமூகத்திலே ஏற்படுத்தினார். பின்னால் தோன்றிய மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கு வித்திட்டது அந்த 7 வருடங்களில் தான். அதுதான் மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயம். நிறைய நூல்களை எழுதியதுவும் இந்த குறிப்பிட்ட 7 வருடங்களில் மட்டும்தான். அதற்கு முன்னால் அவர்கள் எழுதிய நூலை விட ஆழமாகவும் அதிகமாகவும் முஸ்லிம் சமூகத்தில் இன்று வரை பாதிப்பு தரக்கூடிய நூல்களை எழுதியது ஹிஜ்ரி 498 505 வரை உள்ள அந்த 7 வருட காலப்பிரிவில் மட்டும்தான் இமாம் கசாலி எழுதினார். எனவே அல்லாஹு தஆலா ஒரு மனிதன் தூய்மையாக மாறும் போது, அவனுக்காக பாடுபடுவதற்காக முனையும் போது, தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளும் போது, அல்லாஹ்வுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளும் போது, அந்த மனிதனுடைய ஆயுளில் அல்லாஹ் எவ்வளவு தூரம் பரக்கத்து செய்கிறான் என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு உதாரணம். 7 வருடங்கள் ஒரு பெரிய ஒரு சமூக மாற்றத்துக்கு வித்திட்ட அறிவு ஆளுமை கொண்டவர்களாக இமாம் கசாலி அவர்கள் மாறினார்கள் என்றால் அது ஒரு மிகவும் ஆச்சரியத்துக்கு உரிய விஷயம் என்பதில் சந்தேகம் இல்லை. என்ன செய்தார்கள் இமாம் கசாலி என்பதனை நாங்கள் இப்போது பார்ப்போம். இந்த 10 வருடங்களில் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பது பற்றி நிறைய கதைகள் கூட இருக்கின்றன. ஆச்சரியமான சம்பவங்கள், கதைகள் கூட இருக்கின்றன. நாங்கள் அதனை இங்கிழுத்து நேரத்தை கொண்டு செல்ல விரும்பவில்லை. அடுத்த பாதிக்கு வருவோம். இமாம் கசாலியின் அறிவு போராட்டம் என்ற இந்த பாதிக்கு வருவோம். இதனையும் நாங்கள் மிகவும் விரிவாக சொல்வதற்கு முனையவில்லை. இந்த பகுதி பற்றி நிறைய நூல்களில் இமாம் கசாலி என்ன செய்தார்கள், எப்படி இந்த அறிவு போராட்டங்களை கொண்டு சென்றார்கள் என்பது பற்றி தனித்தனியாக விரிவாக எழுதியிருக்கின்றார்கள். அவை எல்லாவற்றையும் நாங்கள் இங்கே கொண்டு வரவில்லை. லேசாக கொஞ்சம் விஷயங்களை சொல்வோம். முதலாவது, நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று கிரேக்க தத்துவத்தின் கடுமையான செல்வாக்கு படைத்த காலப்பிரிவு, குறிப்பாக முஸ்லிம் சமூகத்தில் அன்று காணப்பட்ட படித்த மட்டத்தினரை இது மிகவும் மோசமாக பாதித்திருந்தது. இப்படி பேசினால்தான் சமூகத்தில் நாங்கள் தலைவர்களாக இருக்க முடியும் என்ற அளவுக்கு அது செல்வாக்கு பெற்றிருந்தது. இப்போது இமாம் கசாலி இதனை எப்படி கையாண்டார்கள், தத்துவத்தை எவ்வாறு கையாண்டார்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற போது, இமாம் கசாலி தஹாஃபுத்துல் ஃபலாசிஃபா என்ற நூலை தத்துவத்தின் செல்வாக்கை உடைப்பதற்காக எழுதினார். இந்த நூல் வெளிவந்ததன் பிறகு அன்றிருந்த தத்துவ சிந்தனை முழு செல்வாக்கை விளந்தது என்பது வரலாறு சொல்கின்ற மிகவும் முக்கியமான உண்மை. இந்த நூலில் எவ்வாறு அவர்கள் இந்த பிரச்சனையை ஆராய்ந்தார்கள் என்பதனை நாங்கள் பார்க்கின்ற போது அவர்கள் சொன்னார்கள், தத்துவ ஞானிகள்
20 பிரச்சனைகளில் தவறிழைத்தார். அவற்றில் 3 இறை நிராகரிப்புக்கு இட்டுச்சல், 17 வழிகேட்டுக்கு இட்டுச்சல் என்று அந்த 20 பிரச்சனைகளை ஒவ்வொன்றாக தனித்தனியாக எடுத்து அது எவ்வாறு இறை நிராகரிப்பாக அமையும், அது எவ்வாறு வழிகேடாக அமையும் என்று இமாம் கஸாலி விளக்கி சொன்னார். பின்னர் இமாம் கஸாலியுடைய மிகவும் நுணுக்கமான அணுகுமுறையில் இன்னொன்றுதான், இமாம் கஸாலி தத்துவத்தோடு இணைந்திருந்த தத்துவம் அல்லாத பகுதிகளை விட்டுவிட்டார். அவற்றை விமர்சிக்க முயற்சி செய்யவில்லை. இது பற்றி இமாம் கஸாலி அல் முன்கித் மின் அத்-தலால் என்பதில் தருகின்ற விளக்கத்தை நாங்கள் இங்கே சுருக்கமாக பார்ப்போம். முதலாவது, அல் முன்கித் மின் அத்-தலால் என்ற புத்தகம் இமாம் கஸாலி அவர்கள் தன்னுடைய அந்த 10 வருட சமூகத்தை விட்டு ஒதுங்கியதன் பிறகு திருப்பி சமூகத்துக்கு வந்த உடனே எழுதிய புத்தகம் தான் அல் முன்கித் மின் அத்-தலால், வழிகேட்டிலிருந்து தப்பியவன் என்ற இந்த நூல். இதற்கு எகிப்தில் அல்-அஸாருடைய ஷேகாக இருந்த அப்துல் ஹலீம் மஹ்மூத் ஒரு விளக்க உரையை எழுதியிருக்கிறார் இந்த நூலுக்கு, அல் முன்கித் மின் அத்-தலால் என்ற நூலு. இந்த நூலில் தான் இமாம் கஸாலி நான் என்ன செய்தேன், எவ்வாறு இந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு கொண்டேன், எவ்வாறு சூஃபித்துவ போக்கு அல்லது சிந்தனை போக்கு ஒரு மனிதனை அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவனாக மாற்றும், அடிப்படையான கேள்விகளுக்கு விடை சொல்லும் என்ற உண்மைகளை எல்லாம் இந்த நூலில் தான் இமாம் கஸாலி சொல்கின்றார். இந்த நூலில் தான் தத்துவத்தை விமர்சிக்கின்ற போது எவ்வாறு தத்துவம் அல்லாத பகுதிகளை விட்டுவிட வேண்டும் என்றும் அவர்கள் சொல்லி காட்டினார். அதாவது என்ன இங்கு சொல்ல வருகின்றோம் என்றால், அந்த காலப்பிரிவை பொறுத்தவரை, இமாம் கஸாலியுடைய காலப்பிரிவை பொறுத்தவரையில் கலைகள் பல ஒன்றாக சேர்ந்திருந்தன. தத்துவம் என்று சொல்கின்ற போது அதில் கணிதமும் சேர்ந்திருந்தது, தர்க்கவியலும் சேர்ந்திருந்தது, இயற்கை விஞ்ஞானமும் சேர்ந்திருந்தது. இவையெல்லாம் சேர்த்துதான் தத்துவம் என்று அந்த காலத்திலே அழைத்தார். இமாம் கஸாலி மிகவும் நுணுக்கமாக கவனித்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், கணிதம் தத்துவத்தோடு இருக்க வேண்டிய ஒரு கலை அல்ல, அது இன்னொரு தனியான ஒரு கலை. தர்க்கவியல் தத்துவத்தோடு சம்பந்தப்பட்டது அல்ல, இயற்கை விஞ்ஞானம் இன்னும் ஒரு கலை. இவை எதுவும் மார்க்கத்துக்கு முரண்படுவதாக கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்று முதலாவது சொன்னார். கணிதமும் தர்க்கவியலும் இயற்கை விஞ்ஞானமும் தனியான வேறுபட்ட கலைகள், அவை மார்க்கத்துக்கு முரணாகவோ இருக்க வேண்டிய அவசியமில்லை என்று இமாம் கஸாலி அடுத்ததாக அவற்றை வேறு கலைகள் என்று பிரித்து காட்டினார். அடுத்ததாக இமாம் கஸாலி முழுமையாக இறை நிராகரிப்பு கொண்ட தத்துவ ஞானிகளில் கவனம் செலுத்தவில்லை. அந்த காலப்பிரிவில் சில தத்துவ ஞானிகள் முழுமையான இறை நிராகரிப்பு கொண்டவர்களாக இருந்தார். அப்படி என்றால் என்ன பொருள் என்றால், 2 வகையான தத்துவ ஞானிகள் கிரேக்க, ரோம, பாரசீக பகுதிகளில் காணப்பட்டார். ஒரு சாரார், ஒரு சின்ன பிரிவினர் அல்லாஹ்வே நிராகரிக்கின்ற, அதாவது மறைவான உலகம் ஒன்றே கிடையாது என்று சொல்கின்ற, கைபே மறுக்கின்றவர்களாக இருந்தார். வேறு சிலர் அல்லாஹ்வை ஒத்துக்கொண்டார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் வித்தியாசமான பிழையான விளக்கங்களை அல்லாஹ்வை பற்றி அவர்கள் சொன்னார்கள். இமாம் கஸாலி முழுமையாக இறை நிராகரிப்பு கொண்ட தத்துவ ஞானிகளை விட்டுவிட்டார். ஏனென்றால் இவர்கள் சமூகத்தில் செல்வாக்கு படைத்தவர்களாக இருக்கவில்லை, அங்கீகாரம் அவர்களுக்கு இருக்கவில்லை. உங்களுக்கு தெரியும், அந்த காலப்பிரிவில் நாஸ்திகம் எந்த சமூகத்திலும் செல்வாக்கு பெறவில்லை. மிகவும் குறைந்த சின்ன தொகையினர் தான் நாஸ்திகவாதிகளாக இருந்தார். எனவே நாஸ்திகவாதிகளை விமர்சிக்க வேண்டிய தேவை இமாம் கஸாலிக்கு இருக்கவில்லை. எனவே அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அல் ஃபலாசிஃபத்துல் இலாஹியூன் என்று அந்த காலத்திலே சொன்ன அல்லாஹ்வை இறை, அதாவது மெட்டாபிசிக்ஸ் என்று நாங்கள் இப்போது சொல்வோம், மறை உலக சிந்தனையோடு சம்பந்தப்பட்ட தத்துவ ஞானிகள் என்ற அந்த தத்துவ ஞானிகளுடைய சிந்தனைகளைத்தான் அவைகள் எவ்வாறு பகுத்தறிவு ரீதியாக பொருத்தமானது அல்ல, எவ்வாறு அல் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரண்படுகின்றது என்ற உண்மையை இமாம் கஸாலி விளக்கி சொன்னார். 4வது இமாம் கஸாலி செய்த இன்னொரு ஆக முக்கியமான விஷயம்தான், இன்றும் நாங்கள் படிப்பணியாக கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான், எல்லா முஸ்லிம் பிரிவுகள் இருந்தும் சிந்தனைகளை பெற்று இந்த தத்துவத்தை விமர்சித்தார். அப்படி என்றால் எந்த ஒரு பிரிவையும், எந்த ஒரு உதாரணமாக
நாங்கள் சொல்லுவோம் முஅ்தஸிலா என்று சொல்லுவோம், அல்லது இன்னும் ஒரு பிரிவு என்று சொல்லுவோம். இந்த எல்லா பிரிவுகளிடத்திலும் சில உண்மைகள் இருக்கின்றன. அந்த உண்மைகளை எடுத்து அவற்றின் ஊடாக இமாம் கஸாலி அந்த தத்துவ ஞானத்தை விமர்சித்தார். அப்போது இமாம் கஸாலி சொன்னார்கள், அவருடைய வார்த்தை இதுதான், ஏனைய பிரிவினர் கிளை பகுதிகளில் எம்மோடு முரண்படுவர். முஅ்தஸிலாக்களோ அடுத்தவர்களோ எங்களோடு முரண்பட்டால் அது கிளை பிரச்சனைகளாக இருக்கும். ஆனால் இவர்களோ, இந்த தத்துவ ஞானிகளோ மார்க்கத்தின் அடிப்படைகளையே உடைக்க முனைகின்றார். எனவே எல்லோரும் ஒன்றுபடுவோம். பெரும் கஷ்டங்களின் போது பரஸ்பர குரோதங்கள் அற்றுப்போகும் என்று இமாம் கஸாலி சொன்னார். எங்களுக்கு மத்தியில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கும், அது ஏற்றுக்கொள்ளத்தக்க கருத்து வேறுபாடுகளாக இருக்கும். ஆனால் எல்லோருக்கும் மார்க்கத்தையே விழுங்கக்கூடிய, மார்க்கத்தை அழிக்கக்கூடிய பிரச்சனைகள் வரும்போது அந்த குரோதங்களை நாங்கள் எங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற பிரச்சனைகளை, கருத்து வேறுபாடுகளை மறந்துவிட்டு அந்த பொது எதிரியை சந்திக்க வேண்டும் என்றுதான் இமாம் கஸாலி இங்கே சொல்கின்றார். எனவே முஅ்தஸிலாக்களாக இருந்தாலும் வேறு வேறு இஸ்லாமிய பிரிவுகளாக இருந்தாலும் அந்த பிரிவுகள் சொன்ன சிந்தனைகளையும் தத்துவங்களையும் படித்து அவற்றின் ஊடாகவும் இந்த தத்துவ ஞானிகளோடு போராட வேண்டும் என்று ஒரு சிந்தனை போராட்டத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று இமாம் கஸாலி கருதினார். அடுத்த இமாம் கஸாலியின் மிகவும் முக்கியமான விஷயம் என்னவென்றால், எதனை அவர்கள் விமர்சிக்க முற்பட்டார்களோ, எது பிழை என்று சொல்ல முற்பட்டார்களோ அந்த தத்துவத்தை மிக ஆழ்ந்து கற்றார்கள், ஆழ்ந்த புலமை பெற்றார்கள். அதற்கு அவர்கள் எழுதிய நூல் தான் மக்காசிதுல் ஃபலாசிஃபா. இது விமர்சன நூல் அல்ல, மாற்றமாக தத்துவ ஞானிகள் என்ன சொல்கிறார்கள் என்ற நூல். மக்காசித் அல் ஃபலாசிஃபா, தத்துவ ஞானிகளின் இலக்குகள் என்பது அதனுடைய கருத்து. அதாவது தத்துவ ஞானத்தை அது இருக்கின்ற வடிவில் அப்படியே சொன்னார். இந்த புத்தகத்தை வாசித்தவர்கள் சொல்கிறார்கள், வாசித்த அறிஞர்கள் சொல்கின்றார்கள், ஒரு தத்துவ ஞானி, அதாவது முழுக்க முழுக்க ஒரு பிளேட்டோ அல்லது அரிஸ்டோட்டில் அல்லது அந்த தத்துவத்தை படித்த மிக உயர்ந்த ஒரு நபர் எப்படி அந்த தத்துவத்தை சொல்வாரோ அதை போன்றே முழுமையாக இமாம் கஸாலி சொன்னார். அவர் ஒரு அரிஸ்டோட்டிலாக இருந்து, அவர் ஒரு பிளேட்டோவாக இருந்து முழுமையாக அந்த தத்துவத்தை அப்படியே, எது கூடுதல் குறைத்தல் இல்லாமல் அப்படியே சொன்னார். எனவே அந்த குறிப்பிட்ட தத்துவத்தில் ஆழ்ந்த புலமையை பெற்றதன் பிறகுதான் இமாம் கஸாலி அதனை விமர்சிக்க தொடங்கினார். இமாம் கஸாலி சொன்ன விமர்சனத்தோடு தஹாஃபுத்துல் ஃபலாசிஃபா என்ற அந்த நூலோடு இஸ்லாம் உலகத்திலிருந்து தத்துவ செல்வாக்கே இல்லாமல் போனது. அந்த தத்துவத்துக்கு மக்கள் கொடுத்திருந்த, படித்தவர்கள் கொடுத்திருந்த அந்த புனித தன்மையே அப்படியே அழிந்து போய்விட்டது. இமாம் கஸாலி அவற்றை குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு முரண்படுகிறது என்று மட்டும் சொல்லவில்லை, பகுத்தறிவு ரீதியாகவும் அது எப்படி பிழையானது என்று சொன்னதுதான் மிகவும் விசேஷமானது. எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த வகையில் இமாம் கஸாலி தத்துவத்தின் செல்வாக்கை இஸ்லாம் உலகத்திலிருந்து ஒழிப்பதில் மிக பெரிய ஒரு பங்களிப்பு செய்தார்கள் என்பது பொதுவாக இஸ்லாமிய அறிஞர்களும் ஆய்வாளர்களும் ஏற்றுக்கொள்கின்ற மிகவும் முக்கியமான உண்மையாக அமைகின்றது. இந்த வகையில் தான் இமாம் கஸாலி தான் உண்மையில் இஸ்லாமிய தத்துவ ஞானி என்று நாங்கள் சொல்ல முடியும். அப்படி என்றால் என்ன பொருள்? இஸ்லாமிய வரலாற்றில் தத்துவ ஞானிகள் என்று சொல்லும் போது இப்னு ருஷ்தையும் ஃபாராபியையும் இப்னு சீனாவையும் இப்படியான தத்துவ அறிஞர்களை சொல்வோம். ஆனால் இவர்கள் எல்லோரும் மிக பெரும்பாலும் கிரேக்க தத்துவத்தை அப்படியே கொப்பி பண்ணியவர்களாகத்தான் நாங்கள் காணுவோம். ஆனால் இமாம் கஸாலி அப்படியானவர் அல்ல, அந்த தத்துவத்தை விமர்சித்து புதிதாக இஸ்லாமிய சிந்தனையை, கருத்தை சொன்னவர்களாக அவர்கள் காணப்படுகின்றார். எனவேதான் மேற்கத்திய தத்துவ ஞானி, நவீன காலத்திலே வாழ்ந்த தத்துவ ஞானி ரினான் இமாம் கஸாலியை பற்றி சொல்லும் போது இப்படி சொன்னார், அரபு தத்துவ ஞானம் கஸாலியை போன்று புதியதொரு தத்துவ சிந்தனையை முன்வைக்கவில்லை. அரபு தத்துவ ஞானம் உண்மையில் கிரேக்க தத்துவம் அல்லது பாரசீக தத்துவம் அல்லது ரோம தத்துவம். ஆனால் உண்மையில் அரபு தத்துவ ஞானம் ஒரு புதிய ஒரு சிந்தனையை முன்வைத்திருந்தால் அது இமாம் கஸாலியால் தான் நடந்தது என்று மேற்கத்திய தத்துவ அறிஞர்களே சொல்வார்கள். மேற்கத்திய தத்துவ அறிஞர்களில் பலர் இமாம் கஸாலியினால் பாதிக்கப்பட்டவர்கள். இந்த ஜெர்மனில் வாழ்ந்த காண்டும்
டெக்கார்ட்டும் போன்ற பல்வேறு தத்துவ ஞானிகள் உண்மையில் இமாம் கசாலியின் தத்துவத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள், தாக்கம் பெற்றவர்கள் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மையாக அமைகின்றது. இரண்டாவது இமாம் கசாலி போராடியது பாத்தினிகளுக்கு எதிராக. நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று இஸ்லாம் உலகத்தில் அன்று இஸ்லாத்துக்கு இருந்த ஆகப்பெரிய அபாயம், சிந்தனை ரீதியான அபாயம் இந்த இரண்டு. முதலாவது தத்துவ ஞானம், அதனை இமாம் கசாலி முழுமையாக வீழ்த்தினார்கள். இரண்டாவது பாத்தினி சிந்தனை போ. நான் ஏற்கனவே சொன்னது போன்று குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் வெளிரங்கமான ஒரு கருத்து இருக்கிறது, மறைமுகமான ஒரு கருத்து இருக்கிறது. மறைமுகமான கருத்து தான் உண்மையானது, வெளிரங்கமான கருத்து இந்த பொதுமக்கள் பின்பற்றுவதற்குரியது என்பதுதான் சுருக்கமாக சொன்னால் பாத்தினிகளின் கருத்து. இந்த கருத்தை இமாம் கசாலி மிகவும் கடுமையாக, மிகவும் அழகாக, தத்துவ ரீதியாகவும் விமர்சித்தார்கள். இரண்டாவது, அதனை குர்ஆன் ஹதீஸுடைய ஒளியில் நின்று விமர்சித்தார்கள். இந்த தத்துவத்தின் பாத்தினி சிந்தனையின் அபாயம் என்னவென்றால், தத்துவ ஞானம் படித்தவர்களைத்தான் அதிகமாக பாதித்தது. பொதுமக்களுக்கு மத்தியில் அது வந்தது குறைவு. ஆனால் பாத்தினி சிந்தனை போக்கு பொதுமக்களையும் சேர்த்து பாதித்தது. சூஃபித்துவம் என்ற பெயரில், ஷியாயிசம் என்ற பெயரில், அதாவது நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அவர்களுக்காக வாதாடுபவர்கள் என்ற பெயரில் வந்ததன் காரணமாக பொதுமக்களையும் பாத்தினி சிந்தனை போக்கு கடுமையாக பாதித்தது. இன்று கூட நாங்கள் அதனை காண முடியும். இன்றும் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் வெளிப்படையான ஒரு கருத்து இருக்கிறது, மறைவான ஒரு கருத்து இருக்கிறது. மாரிபத்துடைய நிலையை அடைந்து விட்டால், அல்லது ஆன்மீகத்தில் ஒரு குறிப்பிட்ட தரத்தை அடைந்து விட்டால், இந்த ஷரியாவுடைய கட்டுப்பாடுகள் தேவையில்லை என்று சொல்லக்கூடியவர்களை இன்று கூட நாங்கள் காண முடியும். அந்த அளவு பாத்தினி செல்வாக்கு இன்றும் இருப்பதனை நாங்கள் அவதானிக்கிறோம். இந்த கருத்து அபாயத்தை தான் இமாம் கசாலி அடுத்ததாக எதிர்கொண்டார். நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று இவர்கள் நேரடியாக இஸ்லாத்தை எதிர்ப்பதில்லை. அவர்கள் சொல்வார்கள், மார்க்கம் பொதுமக்களுக்கான வெளிப்படை, வெளித்தோட்டம், அக உண்மைகள், ஆன்மீக ரகசியங்களும் மார்க்கத்திலே இருக்கிறது. அதுதான் அடிப்படையான உண்மை. பொதுமக்களுக்கு மட்டும்தான் இந்த தொழுகையும் நோன்பும் ஹஜ்ஜும் ஏனைய கட்டுப்பாடுகளும் இல்லை. ஆனால் இவற்றுக்கு பின்னால் ஆன்மீக இரகசியங்கள் பொதிந்துள்ளன, அக உண்மைகள் காணப்படுகின்றன. அவற்றை அந்த தரத்தில் இருக்கிறவர்கள் தான் உணர்ந்து கொள்ள முடியும், அல்லது எங்களை பின்பற்றுகின்ற பொதுமக்கள் தான் அவற்றை உணர்ந்து கொள்ள முடியும் என்று போதித்தார். எனவே இது பொதுமக்களை மிகவும் கடுமையாக பாதித்தது. இந்த நிலையில் இமாம் கசாலி இந்த சிந்தனையை முறியடிப்பதற்காக பல நூல்களை எழுதினார். அவற்றில் இவை மிகவும் முக்கியமான சில நூல்கள். ஃபதாயிஹுல் பாத்தினியா, ஹுஜ்ஜத்துல் பயான், காசிமுல் பாத்தினியா என்ற இந்த புத்தகத்தை எழுதினார். இமாம் இப்னு தைமியா இமாம் கசாலியை புகழுகின்ற போது, உடைய பங்களிப்பை செல்கின்ற போது, ஃபதாயிஹுல் பாத்தினியா என்ற புத்தகத்தை முதன்மையாக சொல்வார். எவ்வளவு தூரம் இஸ்லாம் உலகத்தில் பரவி போயிருந்த பாத்தினிய செல்வாக்கை உடைப்பதற்கு, அவற்றை தோற்கடிப்பதற்கு இந்த நூல் எவ்வளவு தூரம் பயன்பட்டது என்பதனை இமாம் இப்னு தைமியா தங்களுடைய ஃபத்தாவா என்ற நூலிலே மிகவும் சிறப்பாக விளக்கி காட்டி இமாம் கசாலியுடைய பங்களிப்பை புகழுவார்கள். அந்த அளவு தூரத்துக்கு இமாம் கசாலி அவர்கள் இந்த சிந்தனைகளோடு போராடினார். இமாம் கசாலி தத்துவம், இஸ்லாமிய கலைகள், தர்க்கவியல் போன்ற இந்த எல்லா கலைகளிலும் புலமை பெற்றிருந்தது. மிகவும் முக்கியமான காரணம் இந்த பாத்தினிகளோடு போராடுவது. பாத்தினிகள் தத்துவத்தை, தர்க்கவியலை,